நான் ரொம்ப உசாரான ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னை யாரும் ஏமாத்தவே முடியாது அப்படிங்கிறது உங்க எண்ணமா? நோ, யூ ஆர் ராங். நீங்க, நான், இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஏமாந்துட்டு இருக்கோம். இன்னும் சரியாக சொல்வதென்றால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். E20 பெட்ரோல் இந்த சொல்ல மிக சமீபமா அடிக்கடி செய்திகள்ல நீங்க கேள்விப்படலாம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம அன்றாடம் பைக்குகளுக்கும் கார்களுக்கும் நிரப்புகிற பெட்ரோல்ல 80% மட்டும்தான் பெட்ரோல். மீதி 20%ற்கு இவர்கள் எத்தனால் என்கிற பயோஃபியூவலை சேர்க்கிறார்கள். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? நாட்டு மக்களிடம் சொல்லிவிட்டு தான் இதை செய்தார்களா? 2024 அக்டோபர் மாத டேட்டாவின்படி இந்திய சாலைகளில் 38 கோடி வாகனங்கள் ஓடுகின்றன. அதில் சரிபாதி பெட்ரோலால் இயங்கும் வாகனங்கள். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 140 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் இந்த வாகனங்களுக்கு நிரப்பப்படுகிறது. இத்தனை கோடி வாகனங்கள், இத்தனை மில்லியன் லிட்டர் பெட்ரோல் என்ற இந்த பிரம்மாண்ட மாபெரும் சந்தையில் எடுக்கப்படும் ஒரு முடிவை யாரை கேட்டு செய்தார்கள்? இதனால் யாருக்கு ஆதாயம்? இதனால் யாருக்கு இழப்பு? இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் விழித்திருக்கும் போதே கண்களை தோண்டுவதைப் போல இப்படி ஒரு மோசடியை நம் கண் முன்னால் அரங்கேற்றுகிறார்கள். E20 எத்தனால் ஸ்கேம் என்ற பெயரில் இந்தியாவை பற்றி எரிய செய்து கொண்டிருக்கும் மாபெரும் பிரம்மாண்ட பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக அலசப் போகிறோம். வெல்கம் டு BT ரிப்போர்ட்ஸ். இந்தியா தனக்கு தேவையான பெட்ரோலை காலங்காலமாக வளைகுடா நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்து பயன்படுத்தி வருகிறது. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு நிலைமை மாறி இப்போது கிட்டத்தட்ட 40% அளவுக்கான கச்சா எண்ணெயை இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி, அதை செய்கிற ரிலையன்ஸ் அம்பானி, அதனால் அமெரிக்கா கோபம் கொண்டு இந்தியா மீது விதித்துள்ள 50% வரி, இதனால் நாட்டு மக்களுக்கு நேர்ந்திருக்கிற துன்பம், இதெல்லாம் தனி தலைப்பு. நாம் எத்தனால் விவகாரத்திற்கு வருவோம். இந்தியா தன்னுடைய பெட்ரோல் தேவையை வெவ்வேறு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது. இப்படி செய்வதால் இந்தியாவுக்கு நிறைய அந்நிய செலாவணி செலவாகிறது. இதை அவாய்ட் செய்வதற்காக 100% தூய பெட்ரோல் என்பதை தவிர்த்து அதனுடன் எத்தனால் என்கிற பயோஃபியூவலை சேர்த்து பயன்படுத்துவது என்ற கொள்கை முடிவை 2003ஆம் ஆண்டு இந்திய அரசு எடுத்தது. அப்படி எடுக்கும்போது கூட ரொம்ப மெதுவா மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோலுடன் எத்தனாலை சேர்க்கலாம் என்ற நிலைமையில் தான் அப்போது அதை செயல்படுத்தவே ஆரம்பித்தார்கள். 2013ஆம் ஆண்டு வரையிலும் அதுதான் நிலைமை. 2014 இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோலுடன் கலக்கப்பட்ட எத்தனாலின் அளவு 1.5% தான். அதாவது 2003 2013 10 ஆண்டு இடைவெளியில் வெறும் 1.5% அளவுக்கு தான் எத்தனால பெட்ரோலுடன் கலந்திருக்காங்க. ஆனால் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த எத்தனால் கொள்கையை திடீரென மாற்றி 5% மாற்றியது. அதன் பிறகு சும்மா இல்ல, ஒவ்வொரு வருஷமும் எத்தனாலின் சதவீதத்தை உயர்த்தி கொண்டே போனார்கள். அப்படி உயர்த்தி கொண்டே சென்று 2018 இந்த பாஜக அரசு தன்னுடைய எத்தனால் கொள்கை ஒன்றை அறிவித்தது. அது என்ன கொள்கைன்னா, E20 பெட்ரோல், அதாவது 20% அளவுக்கு எத்தனாலை பெட்ரோலுடன் கலப்பது என்ற கொள்கை அறிவித்தார்கள். அந்த கொள்கையை அடைவதற்கு அவர்கள் நிர்ணயித்த இலக்கு 2030 வருஷம். ஆனால் அதுவரைக்குமெல்லாம் அவர்கள் காத்திருக்கவில்லை. 2025லேயே 20% எத்தனாலை கலப்பது E20 பெட்ரோல் என்ற நிலையை இந்தியா முழுவதுமாக அடைந்து விட்டது என்று சமீபத்தில் அறிவித்தார்கள். ஒரு டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த டார்கெட்டை முன்கூட்டியே அடைந்து விட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இது என்ன சக்சஸ் ஸ்டோரியா? அல்ல, இது ஒரு மோசடி ஸ்டோரி. அது என்ன மோசடி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால், எத்தனால் என்றால் என்ன, அது எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதை பெட்ரோலுடன் ஏன் கலக்கிறாங்க, உலகத்தில் வேற எந்த நாட்டிலாவது இப்படிலாம் பண்ணுறாங்களா, இல்லது இந்தியா மட்டும்தான் இப்படி செய்கிறதா, எத்தனால் கலந்த பெட்ரோலை நம்முடைய வாகனங்களுக்கு பயன்படுத்துவதால் என்ன கேடு, அதனால் என்ன பிரச்சனை, இதையெல்லாம் முதலில் தெரிந்து கொண்டு பிறகு அந்த விஷயத்திற்கு வருவோம். எத்தனால் அப்படிங்கிறது கரும்பு, அரிசி, சோளம் இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கப்படுற ஒரு உயிர் எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் இதை கரும்புல இருந்து தான் ப்ராசஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஏன்னா கரும்பு தான் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கும் ஈல்டு அதிகம், அதில் தான் வேஸ்டேஜும் அதிகம். சர்க்கரை ஆலையில் சர்க்கரை பிழிந்து எடுக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருக்கிற கரும்பு சக்கையிலிருந்து மொலாசஸை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறாங்க. இந்த எத்தனாலை பெட்ரோலுடன் குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்து பயன்படுத்தும் போது அது பெட்ரோலின் எஃபிசியன்சியை அதிகப்படுத்துது. பெட்ரோல் முழுமையாக எரிவதற்கு இந்த எத்தனால் துணையா இருக்கு அப்படின்லாம் உலக அளவில் சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க.
இதனால பல வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தோட பல நாடுகள் பெட்ரோலுடன் எத்தனாலை கலந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா பிரேசில் மாதிரியான நாடுகள்ல 1970களிலேயே பெட்ரோல்ல எத்தனாலை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேசில்ல இப்போ 15லிருந்து 27% அளவுக்கு பெட்ரோலில் எத்தனாலை கலக்கிறார்கள். அமெரிக்காவில் 15%. இப்படி ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, பெல்ஜியம் இந்த மாதிரி முன்னேறிய பல நாடுகளில் எத்தனால் பெட்ரோலுடன் கலப்பது ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது. சரி, இந்தியாவில் மட்டும் செய்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆமா, இங்கே பிரச்சனை தான். ஏன்னா ஒரு எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலை ஒரு வாகனத்தில் பயன்படுத்தணும்னா அந்த வாகனம் தயாரிக்கப்படும் போதே அந்த ஃபியூவல் சிஸ்டம் அதற்கேற்ற வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படுற அனைத்து வாகனங்களும் பெட்ரோலுக்கு ஏற்ற வகையில் மட்டும்தான் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது டீசல் வாகனங்கள் டீசலுக்கு ஏற்ற மாதிரி, பெட்ரோல் வாகனங்கள் முழுக்க 100% பெட்ரோலால் இயங்குவதற்கு என்ன வகையில் இருக்கணுமோ அப்படிதான் தயாரிக்கிறாங்க. இதில் கொண்டு போய் எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலை தொடர்ந்து நிரப்பி பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, 5-6 வருஷமா என்ன ஆகும் என்பதை நீங்களும் நானும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து 4-5 வருஷமா நம்ம கவனம் கொடுக்காத விவகாரம் என்ன அப்படின்னா, முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடியெல்லாம் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் இத்தனை கிலோமீட்டர் ஓடும். இன்னைக்கு இப்போ 1 லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் என் கார் கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு 11-12 கூட தாண்ட மாட்டேங்குது. ஒரு 30% அளவுக்கு மைலேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம கார் வாங்கி இவ்வளோ காலமாச்சு, காரு பழசாயிடுச்சு, அதனால் மைலேஜ் கொடுக்கல, வேறு காரணங்கள் இருக்குது என்றெல்லாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் எத்தனால் மிக்ஸ் பண்ண இந்த பெட்ரோல் தான் என்பது இப்போ தெரிய வந்திருக்கிற உண்மை. இது மைலேஜில் மட்டும் இல்லை, கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ஜினே கூட பழுதுபடுது என்றெல்லாம் புகார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக BS3 மற்றும் BS4 வாகனங்களில் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனால் அப்படிங்கிறது வாட்டர் மாலிகூல்ஸை ஈர்க்கும் தன்மை உடையது. அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோலை நம்முடைய வண்டியில் போட்டு அதை ரொம்ப நாள் எடுக்காமல் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சோம்னா அதில் கலந்திருக்கிற அந்த எத்தனால் புறப்பகுதியில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணும். அது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா, அந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் துருப்பிடிக்க வைக்கும். அதனால் அந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் இருக்கிற ரப்பர் காம்பனன்ட்ஸ், பைப்ஸ் இது எல்லாம் துருப்பிடித்து அடி வாங்கும். கடைசியில் என்ஜின் பழுது என்ற நிலைமைக்கு கூட இதை அழைச்சிட்டு போகும். 2023 ஆண்டுக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கிற கார் கம்பெனிகள் எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட அனைத்து பெட்ரோல் வாகனங்களும் இதுக்கு ஏற்றவை அல்ல. உங்கள் காரு 2023க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டதா இருந்தால் சமீப ஆண்டுகளாக அதில் சரியாக மைலேஜ் வரல, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரே காரணம் இந்த எத்தனால் பெட்ரோல் தான். பெட்ரோல் உற்பத்தி பண்ணுற எனர்ஜியை விடவும் எத்தனால் 30% அளவுக்கு குறைவான எனர்ஜியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் எத்தனால் அதிகமாக கலக்க மைலேஜ் குறையத்தான் செய்யும். ஆனால் இந்த புகாரை இந்த அரசு கண்டுக்கவே இல்லை. வெறும் 1-2% அளவுக்கு தான் மைலேஜ் குறையும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் இதை புறக்கணித்து விட்டது. ஆனால் மக்கள் ஒவ்வொரு நாளும் பெட்ரோலுக்காக செலவு பண்ணுற காசு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ற உண்மையை கண்கூடாக பார்க்குறாங்க. சரி, மற்ற நாளோட நிலைமை என்ன? அங்கெல்லாம் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிறாங்களே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டோம்னா அங்கே உள்ள நிலைமையே வேற. அங்கெல்லாம் இந்த எத்தனால் கலக்கிற பெட்ரோலை பயன்படுத்துகின்ற முடிவை ரொம்ப மெதுவாக ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பிரேசிலில் இப்போது 27% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த நிலைமையை எட்டுறதுக்கு இவங்க 50 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்ன? 2013 வெறும் 1.5%, இப்போ 2025 20%. இப்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய நிதின் கட்கரி அறிவித்திருக்கிறதுபடி அடுத்து 27% எத்தனாலை பெட்ரோலில் கலக்க போகிறாங்க. அதாவது E27 பெட்ரோல் அப்படின்ற அடுத்த நிலைமைக்கு போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது E10 பெட்ரோல். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ E20 பெட்ரோல் அமலில் இருக்குது. அடுத்த சில மாதங்களில் E27 பெட்ரோல் வரப்போகிறது. இவ்வளவு அதிவேகத்தில் ஒரு புல்லட் ட்ரெயினின் வேகத்தில் இவங்கள் எத்தனாலை கொண்டு போய் பெட்ரோலில் கலந்தார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கும் வாகனங்கள் இதற்கு எப்படி தாக்கு பிடிக்கும்? இதுவரைக்கும் கொடுத்த மைலேஜ் குறைவு அப்படின்னா E27 பெட்ரோலை நீங்கள் அடுத்து போடும்போது அதை விடவும் குறைவான மைலேஜ் தான் கொடுக்கும். வாகனங்கள் அதிகம் பழுதுபடும். இது மாதிரியான பின்விளைவுகளை அடுத்த ஒரு நாட்களில் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். சரி, இந்த E20 பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற
காரோட ஃபியூவல் சிஸ்டத்தை மாற்றிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் அதுக்கு செலவு அதிகமாகும். உதாரணத்துக்கு மாருதி ஸ்விஃப்ட் காரோட ஃபியூவல் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுறீங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட 35,000 40,000 செலவாகுது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இந்த செலவு கூடும் குறையும். அதே போல் நம்ம கார் வாங்கும்போது நமக்கு ஒரு வாரண்டி கார்டு தருவாங்க இல்லையா, அதை படித்து பாருங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா 10% அதிகமான எத்தனால் கலந்த பெட்ரோலை நீங்கள் உங்கள் காரில் பயன்படுத்தி அது மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வாரண்டி செல்லுபடியாகாது அப்படின்னு அதில் எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் கிளைம் பல ரிஜெக்ட் ஆகுது. நீங்கள் E10 பெட்ரோல் அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. நீங்கள் E20 பெட்ரோலை பயன்படுத்தி அந்த பெட்ரோல் காரணமாக தான் உங்கள் காரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டாக்க இன்சூரன்ஸ் கிளைமே ரிஜெக்ட் ஆகுது. இந்தியாவின் கரும்பு உற்பத்தி இந்த எத்தனால் தேவையின் காரணமாக மிக மிக அதிகமாக பல்கி பெருகி இருக்குது. இதனால் வட இந்தியாவில் என்ன நடக்குதுன்னாக்க, மற்ற எல்லா பயிர்களையும் விட்டுட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு பயிரை நோக்கி வர்றாங்க. இதுக்கு ஈஸியாக கொள்முதல் நடக்குது, காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கரும்பு பயிரிடுவதில் ரொம்ப ஆர்வமாக உள்ள வர்றாங்க. இது என்ன விளைவுகளை உருவாக்கும் அப்படின்னா 2 விளைவுகள். ஒன்று, கரும்புங்கிறது அதிகமாக தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். இவ்வளவு அதிகமான தண்ணீர் ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க பயன்படுத்தப்படும் போது வாட்டர் ஸ்கேர்சிட்டியை உருவாக்கும். 2வது, பலவிதமான தானியங்களையும் உற்பத்தி செய்கிற நிலைமையை விட்டுட்டு காசு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி கரும்பு மாதிரியான பணப்பயிரை நோக்கி நிறைய விவசாயிகள் வரும்போது அது இந்த உணவு சங்கிலியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உணவு பற்றாக்குறையை நோக்கி நாட்டை அழைத்து செல்லும் அப்படிங்கிறது இதில் இருக்க சாத்தியமுள்ள இன்னொரு பாதிப்பு. சரி, இந்த எத்தனால் பயன்பாட்டுக்கு இந்த அரசு தருகிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பொதுவாக இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு பல நாடுகளை சார்ந்திருக்குது. இந்த எத்தனாலை கலப்பதன் மூலமாக அந்த டிபெண்டன்சி குறைக்கப்படுகிறது. தன்னுடைய சொந்த தேவையை உள்நாட்டிலேயே நம்ம நிறைவேற்றிக்கிறோம். உதாரணத்துக்கு இதுவரைக்கும் 19.3 மில்லியன் டன் க்ரூட் ஆயில் இறக்குமதி செய்கிறது தவிர்க்கப்பட்டிருக்குது இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறது மூலமா. அதனால இந்தியாவுக்கு 1.36 ட்ரில்லியன் ரூபாய் ஆதாயம், இப்படி ஒரு காரணம் சொல்றாங்க. 2வது, எத்தனால் பெட்ரோலை விட சுற்றுச்சூழலுக்கு குறைவான கேடையை விளைவிக்கும். அதனால் சூழலுக்கு இது உகந்தது அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது, விவசாயிகளுக்கு இது மூலமாக அதிக பயன் கிடைக்குது, வேலைவாய்ப்பு கிடைக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. 2014ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா முழுக்க உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு 1.18 ட்ரில்லியன் ரூபாய் சென்று சேர்ந்திருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் ஆமாம் உண்மைதான். ஆனால் இதனுடைய பயன் மக்களுக்கு போய் சேருகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுதான் முக்கியமாக விடை காணப்பட வேண்டிய கேள்வி. 2018ஆவது வருஷம் E10 பெட்ரோலை அறிமுகப்படுத்தினப்போ சாலை போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிற நிதின் கட்கரி அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? மிக விரைவில் 1 லிட்டர் பெட்ரோல் 55 ரூபாய்க்கு விற்க போகுது அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு? 100 ரூபாய்க்கு மேல. எத்தனால் கலப்பதால் இந்தியாவுக்கு இத்தனை லட்சம் கோடி லாபம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த லாபம் உண்மை என்றால் அதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்? இந்திய மக்களுக்கு தானே போய் சேரணும். பெட்ரோல் விலை குறைந்திருக்கணுமா இல்லையா? ஆனா குறைஞ்சுதா? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் விலை உயர்ந்துகிட்டே தானே இருக்கு. அப்போ அந்த ஆதாயம் யாருக்கு போய் சேர்கிறது? இது ஒரு சுவாரஸ்யமான விடைக்கான கேள்வி. நிதின் கட்கரி பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்தியாவில் அதிக சர்க்கரை ஆலைகள் வைத்திருக்கிற முக்கியமான நபர் நிதின் கட்கரி. அவருக்கு சொந்தமாக 19 சர்க்கரை ஆலைகள் இருக்குது. அதில் மெஜாரிட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. சர்க்கரை ஆலையின் கழிவுகளில் இருந்து, அந்த மொலாசஸில் இருந்து தான் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை ஆலையோட பை ப்ராடக்ட் தான் எத்தனால் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். இப்போ டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நிதின் கட்கரி தான் சர்க்கரை ஆலை நடத்துறாரு, அதோட பை ப்ராடக்ட் தான் எத்தனால். நிதின் கட்கரி தான் இந்தியாவில் பெட்ரோலுடன் எத்தனாலை கலக்கணும் அப்படின்ற கொள்கை முடிவை தொடர்ந்து வலியுறுத்துறாரு. எத்தனாலுக்காக லாபி பண்றாரு, அதை ப்ரொமோட் பண்றாரு. இதை யாரும் தடுக்கவே இல்லை. தனியா பெட்ரோலியத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. நீங்க சாலை போக்குவரத்து துறை தானே, நீங்க அதை பார்க்காம இங்கேயே இதெல்லாம் பண்றீங்க என்று அவரை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா மோடியை விடவும் RSSக்கு மிக நெருக்கமானவர் நிதின் கட்கரி. அதனால் அவர் செல்லப்பிள்ளை என்பதால் அவரை கண்டுகல. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் திடீரென்று எத்தனால் கொள்கை அமுல்படுத்தப்படுகிறது. மிக விரைவில் எத்தனாலோட சதவீதத்தை அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்தியாவில் எத்தனால் தயாரிப்பில் அதிகம் ஈடுபடுகிற கம்பெனி நிதின் கட்கரியுடையது. அப்போ ஆதாயம் யாருக்கு? ஆப்வியஸ்லி இதனால் ஆதாயம் அடைவது நிதின் கட்கரி தான். இந்தியாவின் முதல் எத்தனால் தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் பூர்த்தி பவர் அண்ட் சுகர் லிமிடெட். இதோட ஃபவுண்டர் யார் தெரியுமா? நம்ம நிதின் கட்கரி தான். இவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கம்பெனி சார்பா இன்னும் 2 துணை நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார்.
ஒரு கம்பெனிக்கு பெயர் மானஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இன்னொரு கம்பெனி பெயர் சியோன் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த 2 கம்பெனிகளையும் நிர்வகிக்கிறது நிதின் கட்கரியோட 2 மகன்கள். ஒருத்தர் பேரு நிகில் கட்கரி, இன்னொருத்தர் சாரங் கட்கரி. 2022ல சாரங் கட்கரி லீட் பண்ற மானஸ் குரூப் 20 மில்லியன் லிட்டர் எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 2020 செப்டம்பர்ல நிகில் கட்கரி லீட் பண்ற சியான் அக்ரோ ஒரு லிஸ்டட் கம்பெனியா பங்கு சந்தையில லிஸ்ட் ஆகுது. அப்போ அதனுடைய ஒரு ஷேரோட விலை வெறும் 28 ரூபாய். இப்போ அதோட ஒரு பங்கு விலை எவ்வளவு தெரியுமா? 1200 ரூபாய். அதாவது இந்த சியான் அக்ரோ லிமிடெட்ல 2020ல 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அதோட மதிப்பு 42 லட்சம் ரூபாய். கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்த கம்பெனி 1000% அளவுக்கு உயர்ந்திருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் இந்த கம்பெனியோட ஷேர்ல நீங்க போட்டிருந்தா இந்த வருஷம் அது 10 லட்சம் ரூபாய். இந்த அளவுக்கான மிகையான அதிகப்படியான வளர்ச்சியை இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இதனுடைய போட்டி நிறுவனங்கள் எதுவும் அடையலை. இதோட பக்கத்தில் கூட வர முடியலை. எதனால்? ஏன்னா இவங்களுடைய அப்பா நிதின் கட்கரி இந்த நாட்டின் எத்தனால் கொள்கையை வகுப்பவராக இருக்கிறார். அவர்தான் அந்த கொள்கையை அறிவிக்கிறார், எத்தனாலை ப்ரொமோட் பண்றார், எத்தனால் லாபியை செய்கிறார், அவர் குடும்பமே எத்தனால் தயாரிக்கிறது. ஆனால் நிதின் கட்கரி இது எல்லாம் பெட்ரோலியம் லாபி, எல்லாம் பொய் அப்படின்னு அடியோட ரிஜெக்ட் பண்றார். அது மட்டும் இல்ல, அவர் அடுத்து எங்க வர்றாரு தெரியுமா? இதுவரைக்கும் பெட்ரோலோட மட்டும்தான் எத்தனாலை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டீசலோட மிக்ஸ் பண்ணல. ஆனா இப்ப கட்கரி என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நாங்க டீசலோடவும் எத்தனால மிக்ஸ் பண்றதுக்காக பல ஆய்வுகள் பண்ணோம், அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால டீசலோட ஐசோபியூட்டனால சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன ஐசோபியூட்டனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் இதே போல சர்க்கரை ஆலை கழிவுகளிலிருந்து ப்ராசஸ் செய்து எடுக்கப்படுகிற இன்னொரு பயோஃபியூல் தான். ஆக மொத்தத்தில் பெட்ரோல்ல எத்தனால கலந்து அடைஞ்ச ஆதாயம் பத்தாதுன்னு அடுத்தது டீசலை நோக்கியும் இவர்கள் வருகிறார்கள். நிச்சயம் அந்த ஐசோபியூட்டனால சப்ளை செய்ய போறதும் கட்கரியோட கம்பெனியாக தான் இருக்க போகுது. சரி, ஓவராலா அந்த திட்டம் நல்லதான்னு பார்த்தோம்னா உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நல்ல திட்டம் தான். ஆனா அதை செயல்படுத்துற விதம் தான் ரொம்ப மோசமா இருக்கு. மற்ற நாடுகள் 50 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துற விஷயத்த இவங்க வெறும் 5 ஆண்டுகள்ல துரிதப்படுத்துறாங்க. மக்களுக்கு உரிய நேரம் கொடுக்கப்படணும். அப்பதான் அவங்க பழைய வாகனங்கள்ல இருந்து புதிய வாகனங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எத்தனாலை பயன்படுத்துறதுனால இந்தியாவுக்கு இவ்வளவு லாபம் சொல்றாங்க இல்லையா, அந்த லாபம் எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட்ரோல் விலை குறைக்கப்படணும். வெறும் கட்கரிக்கு ஆதாயம் அடைவு செய்வதற்காக மட்டும் இந்த திட்டத்தை இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே போல எத்தனால் மிக்ஸ் பெட்ரோல், ரெகுலர் பெட்ரோல் என்ற 2 ஆப்ஷனும் மக்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அது வேணும்னா அதை போட்டுக்க, இது வேணும்னா இதை போட்டுக்க என்ற 2 ஆப்ஷனும் மக்களுக்கு கொடுக்கப்படணும். இப்போ E20 பெட்ரோல் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் 100% தூய்மையான பெட்ரோலையே போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருவர் நினைத்தாலும் போட முடியாது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிற பல வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஆப்ஷன்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க நான் இப்படிதான் கொடுப்பேன், அதை மட்டும்தான் போடணும், அதுதான் ஒரு தலையெழுத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ஆப்ஷன்களும் மக்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அதே போல எத்தனாலை பெட்ரோலுடன் கலக்கிற இந்த தொழிலை எதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திடம் இவர்கள் ஒப்படைக்கணும்? அரசாங்க வசமே ஏகப்பட்ட பெட்ரோலிய நிறுவனங்கள் இருக்கிறது. ONGC, BPCL, கெயில், IOC, இந்தியன் ஆயில், இப்படி எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்களிடம் இந்த வேலை ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் இதை செய்ய வேண்டும். இதெல்லாம் நியாயமான எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் நியாயமாக இந்த அரசு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இதையெல்லாம் அவர்கள் செய்வார்களா அப்படின்னா ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நம்மளை வேணா தினசரி வச்சு செய்வாங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். BT ரிப்போர்ட்ஸ் என்கிற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.